Greetings to all of you. Discrete parameter chain type 2 problems finding state probability distribution last lecture two example problem so the definition result or 2 by 2 matrix problem and then or 3 by 3 matrix 3 by 3 TPM how to determine the state probabilities so in the lecture word problems identify ஒரு problem and the problem okay so third example, a person owning a scooter has the option to switch over scooter அவரோட ஸ்கூட்டரை switch over பண்ண போறாரு என்னவா ஸ்கூட்டர் ஆவோ வேற ஸ்கூட்டர் ஆவோ இல்ல பைக் ஆவோ ஆர் நெக்ஸ்ட் கார் ஆவோ பண்ண போறாரு ஓகேங்களா with the probability அதோட probability கொடுத்திருக்காங்க ஓகே and the TPM கொடுத்திருக்காங்க ஓகே given that TPM matrix என்ன கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்க matrix எழுதிக்கீங்க 0.3 0.3 so add பண்ணா 1 வருது 0.2 0.5 0.3 1 வருது 0.25 0.25 0.5 இதுவும் add பண்ணா 1 வருது ஓகே probability distribution கொடுத்திருக்காங்க already he has a scooter இது வந்து initial இல்ல p power 0 ன்னு கொடுக்கல okay initial kudukala they have given he has a scooter with the probability so we are given with p power 1 okayங்களா so p power 1 தான் கொடுத்திருக்காங்க அதோட வேல்யூ என்ன 0.3 0.5 0.2 ஆல்ரெடி ஸ்கூட்டர்கான அவர் வச்சிருக்கிற probability திரும்ப ஸ்கூட்டரா மாத்துறதுக்காக தான் கேட்டிருக்காங்க so initial கொடுத்திருந்தாங்கன்னா we will take p power 0 so this is first probability transition probability சரிங்களா நம்ம என்ன find out பண்ணனும் பாருங்களேன் what are the probability of the vehicle related to his fourth purchase னா என்ன find out பண்ணனும் p power 4 தான் we have to find சரிங்களா சோ அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா p power 4 னா என்ன பண்ணனும் p power 1 கொடுத்திருக்காங்க so we will start with p power 2 p power 2 னா என்ன வரும் p power 1 with p so p power 1 is 0.3 0.5 0.2 into 0.4 0.25 0.3 0.3 0.5 0.3 0.25 0.5 multiplication போலாமா multiplication போலாம் first row with first column so multiply பண்ணா என்ன வந்துரும் 3 4s are 12 0.12 5 2s are 1 plus 0.10 2 into 2 5 0.5 0.05 calculate யூஸ் பண்ணிக்கங்க calculationல தப்பு வர கூடாது அப்புறம் 0.09 3 3s are 9 plus 0.25 plus 25 நமக்கு எவ்வளவு வந்துரும் 0.05 okay next 0.09 plus 0.15 plus 0.10 start பண்ணுங்க 12 22 27 so 0.27 25 30 25 30 39 0.39 15 25 34 0.34 add பண்ணுங்க 9 16 20 1 வந்துருச்சு this is p power 2 next we have to find p power 3 find out பண்ணலாமா p power 3 வேணும்னா என்ன பண்ணனும் p power 2 into p power 1 p power 2 into p power 1 sorry p power 2 into p okay so 0.27 0.39 0.34 into in the matrix கொடுங்க 0.4 0.3 0.3 0.2 0.25 0.5 0.3 0.25 0.5 okay so multiply பண்ணா என்ன வரும் பாருங்களேன் 0.27 into 0.4 கால்சில கடகன்னு போடுங்க 0.27
0.27 into 0.4 போட்டா 0.108 plus 0.39 into 0.2 0.078 0.34 into 0.25 0.085 first row. So இதே மாதிரி second row multiply பண்ணணும். Multiply with second row 0.27 into 0.3 0.081 plus 0.39 into 0.5 0.195 plus 0.34 into 0.25 0.085. Then third row multiplication 0.27 into 0.3 தான் அப்ப என்ன வந்துரும் 0.081 plus 0.39 into 0.3 போட்டா 0.117 plus 0.5 into 0.34 போட்டா 0.17. So இதை ஆட் பண்ணுங்க, கேல்சியம் ஆட் பண்ண என்ன வருது? So 0.108 plus 0.078 அப்புறம் 0.085 போட்டால் நமக்கு என்ன வருது தெரியுங்களா? 0.271. அப்புறம் இதை ஆட் பண்ணுங்க 0.361. அப்புறம் இதை ஆட் பண்ணுங்க 1 2. So 0.368. Okay, this is P power 3. So நமக்கு fourth purchase வேணும். So we want to find the fourth product. Fourth product is P power 3 into P. Okay, 0.271 0.361 0.368. So our matrix is 0.4 0.3 0.3 0.2 0.5 0.3 0.25 0.25 0.5. So row matrix அப்படியே கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ நான் அதுதான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இன்சர்ட் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துடுறேன். ஸோ கேல்சியில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ராடக்ட் எடுத்தால் எனக்கு என்ன தெரியுமா ஆன்சர் வருது? 0.2726 அப்புறம் 0.3538. ஸோ மேனுவல் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். ஒவ்வொரு ரூபா எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டேரெக்டாக மேட்ரிக்ஸு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொடுத்தீங்கனாலும் இட் கிவ்ஸ் தி ஆன்சர் 0.3736 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் P power 4. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது எதுக்கான ப்ராபபிலிட்டி? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி வந்து எதுக்கானது? ஸ்கூட்டருக்கானது. ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி எதுக்கானது? திஸ் இஸ் ஃபார் ஸ்கூட்டர், திஸ் இஸ் ஃபார் கார், திஸ் இஸ் ஃபார் பைக் பிளேஸ் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஸ்கூட்டருக்கான பிளேஸ். ஸ்கூட்டர், பைக், கார். அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து பர்ச்சேஸ்க்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, த ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் தி fourth purchase is P power 4 in the matrix. It is 0.2726 0.3538 0.3736. அப்போ first probability of fourth purchase is scooter. எவ்வளோ வேல்யூ? 0.2726. Second probability of fourth purchase is bike. Bike na second value 0.3538. இதான் அதோட probability. Then
தனித்தனியாக எல்லாத்துக்குமே கேட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் fourth purchase is car. அதோட ப்ராபபிலிட்டி 0.3736. ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஸோ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஒரு டிபிஎம் கொடுத்தாங்க, அதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட், ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து ஸ்கூட்டருக்கான ஸ்டேட்டு, அப்புறம் பைக்கு, அப்புறம் காருக்கான ஸ்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஃபோர்த்து பர்ச்சேஸ் என்ன, ஃபோர்த்து ஸ்டெப்பு ஸ்டேட் ப்ராபபிலிட்டிஸ் கேட்டிருந்தாங்க. அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.